வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பீட்ஸ் குக்கிங் தமிழ் சேனல். நான் உங்க பீட்டர். தாட் ஃபார் த டே: தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள ஜென்ரேஷன் உள்ள மக்கள் ஆகிய நம்ம பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்குறோம். அவங்க கேட்குறது எல்லாமே நம்ம வாங்கி கொடுக்குறோம். அவங்களுக்கு நோன்னு நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். நிறைய பேர் சொல்கிறோம், நான் இல்லைன்னு சொல்லலை. நிறைய காரியங்களில் அவங்க கேட்குறது நம்ம வாங்கி கொடுத்துறோம். நிறைய காரணங்கள் இருக்குது. என்னென்னா, சில பேர் சொல்லுவாங்க, சின்ன வயசில் எனக்கு கிடைக்காதது என் பிள்ளைக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி அதனாலே நம்ம என்ன பண்ணுறோம், கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். இது ரொம்ப தப்பு. இது என்ன ஆகும்னா, இந்த பிள்ளைகள் மனசில் நம்ம கேட்குறது எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பதிய ஆரம்பிச்சிடும். பெருசானதுக்கப்புறம் அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால எந்தெந்த விஷயத்துக்கு நம்ம நோ சொல்லணுமோ அது பிள்ளைகளுக்கு நம்ம நோ சொல்லி வளர்க்கணும். அதை அவங்க சின்ன வயசுலேருந்தே அக்செப்ட் பண்ணணும். அப்படி நம்ம சின்ன வயசில் வளர்க்கலன்னா பிற்காலத்தில் ஃப்யூச்சரில் அது நம்மளுக்கு தான் கஷ்டத்தை கொடுக்கும். இன்றைக்கி நம்ம பிரியாணி சீரீஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாட்டுக்கோழி பிரியாணி. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நாட்டுக்கோழி பிரியாணிக்கும் நார்மல் சிக்கன் பிரியாணிக்கும் என்ன வித்தியாசம்னு. இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன மசாலா நம்ம அதிகமாக சேர்க்க போகிறோம், எவ்வளோ நேரம் சிக்கனை குக் பண்ணணும், எந்த டைமில் ரைஸ் போடணும், எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் நாட்டுக்கோழி பிரியாணிக்கு. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க, எப்படி இருந்ததுன்னு. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி மேக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1 கிலோ பிரியாணி செய்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இது 8 லிட்டர் 8-9 லிட்டர் உள்ள பாத்திரம். 7 லிட்டர் குக்கர் இருந்தாலும் ஓகே தான். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு கிலோ பிரியாணிக்கு 200 ml எண்ணெய் ஊற்றணும். நான் இதுக்கு கடலெண்ணெய் இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம். கடலெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வாசம் இருக்கும். நெய்யை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் ஸ்பைசஸ் நமக்கு இது கூட சேர்த்துடலாம். என்ன ஸ்பைசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி இலை 3 ஸ்டார் அனீஸ், பட்டை ஒரு 1 இன்ச்சு சைஸில் உள்ள பட்டை ஒரு 4, கிராம்பு ஒரு 8, ஏலக்காய் ஒரு 8, கடல் பாசி கொஞ்சம். இது எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். அது கூடவே 400 கிராம் சவாலா பெரிய வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். 400 கிராம். இது ஒரு 3-4 நிமிஷம் ஆகும் இது நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு. நல்லா ஃப்ரை ஆகட்டும். அந்த டைமில் நம்ம போய் இஞ்சி பூடு எல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பூடு 100 கிராம் பூடு, இஞ்சி 100 கிராம். இதே நம்ம அரைக்க போகிறோம். ரெண்டையும் சேர்த்து அரைச்சிடலாம், தனித்தனியாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. அது கூடவே நம்ம கொஞ்சம் ஸ்பைசஸும் இது கூட சேர்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா, ஒரு 8 ஏலக்காய், 8 கிராம்பு, 1 இன்ச்சு சைஸில் உள்ள பட்டை, ஒரு 2 பட்டை. இஞ்சி பூடு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை நம்ம இது கூட சேர்த்து அரைச்சிடலாம். இதுக்கு அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணும்போதும் ஸ்பைசஸ் போட்டிருக்கிறோம். எதுக்குன்னா, நம்ம நாட்டுக்கோழிக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்பைஸோடு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ போய் நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுருவோம். சிம்மில் வச்சுட்டு சேர்க்க வேண்டிய மசாலா, இஞ்சி பூடு, தக்காளி எல்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் வத்தல் பொடி, மிளகாய் பொடி 2 டீஸ்பூன் சேர்க்குறோம். லைட்டாக ஒரு 5 செகண்ட் மட்டும் அந்த எண்ணெயில் லைட்டாக வறுப்போம். அந்த கலர் நல்லா இந்த பிரியாணிக்கு ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டாக வரும். இப்போது மல்லிப்பொடி, கோரியாண்டர் பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் சேர்ப்போம். அது கூடவே டர்மரிக் பவுடர், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி நம்ம சேர்க்குறோம். நிறைய பேர் பிரியாணியில் மஞ்சள் பொடி சேர்க்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் கட்டாயம் நம்ம நான்வெஜ் எது பண்ணாலுமே மஞ்சள் பொடி சேர்க்குறது ரொம்ப நல்லது. ஒரு 5 செகண்ட் மட்டும் இது எண்ணெயில் வதங்கினா போதும். இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்த இஞ்சி பூடு, கொஞ்சம் ஸ்பைசஸ் போட்டு அரைச்சிட்டு வந்த பேஸ்ட் இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூடு நம்ம இது பண்ணியிருக்கிறோம். இது ஒரு நிமிஷம் இது வதங்கட்டும். 1 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. நல்ல ஒரு வாசம் வருது. அந்த இஞ்சி பூடு நம்ம ஸ்பைசஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுலேருந்து வர்ற வாசம் நல்ல வர வாசம் இருக்குது. இந்த டைமில் தக்காளி 400 கிராம் தக்காளி நம்ம சேர்த்துறோம். 400 கிராம் தக்காளி.
இப்போ இந்த தக்காளி நல்லா மசிகிற வரை நம்ம வதக்கணும். அது கூடவே இப்போ வந்து நம்ம மல்லி இலை ஒரு ஒரு கை கொத்து வர்ற மாதிரி, நீங்கள் கட் பண்ணிருக்கிறது ஒரு கை ஃபுல்லாக மல்லி இலை வர்ற மாதிரி மல்லி இலை சேர்த்துருங்க. அதே மாதிரி புதினா இலையும் ஒரு கை ஃபுல்லாக வர்ற மாதிரி புதினா இலை. இது இந்த டைமில் நம்ம சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசம் வரும். அந்த தக்காளி கொஞ்சம் நல்லா மசியட்டும். ஒரு நிமிஷம் டு 2 நிமிஷம் நம்ம இதை கிண்டிகிட்டே இருக்கோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், நல்லா மசிகிற மாதிரி வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம கோழியை சேர்த்துடலாம். நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழியோட லெக்கு பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம பிராய்லர் கோழியில் எப்படி இருக்கும்னா சதை வந்து நிறைய இருக்கும், இதில் வந்து சதை வந்து நிறைய இருக்காது. ஸோ இது சேர்த்துறோம். நம்ம எல்லா பீஸுமே செஸ்ட் பீஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியில் வந்து நம்மளுக்கு அந்த மசில்ஸ் வந்து நிறைய இருக்கும். சாரி, பிராய்லர் கோழியில் நிறைய இருக்கும், நாட்டுக்கோழியில் ரொம்ப சதை இருக்காது. 1 கிலோ சீரக சம்பா ரைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போதைக்கு நம்ம ஊற போட போக மாட்டோம். சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 25 to 30 நிமிஷம் ஆகும். அந்த டைமில் நம்ம ஊற போட்டால் போதும். தயிர் 100 ml இது கூட சேர்த்துடலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துருவோம். இப்போதைக்கு நம்ம ஒரு 3 டீஸ்பூன் உப்பு, கிறிஸ்டல் சால்ட், கல்லுப்பு நான் சேர்க்குறேன். கல்லுப்பு இருந்துச்சுன்னா கல்லுப்பே சேருங்க, தூள் உப்பு சேர்க்காதீங்க. நல்லா ஒரு கிண்டி விடுவோம். நாட்டுக்கோழி நல்லா வேகணும். ஒரு 25 நிமிஷம் டு 30 நிமிஷம் இது வேகிறதுக்கு டைம் எடுக்கும். கூட்டி வச்சுருங்க, அடுப்பை கூட்டி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் இது கூட்டியே இருக்கட்டும், மூடி வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம லைட்டாக கிண்டி விட்டு பார்க்கலாம். ஆனால் இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம், திறந்து பார்ப்போம். நல்லா கொதிக்குது. கொஞ்சம் வெந்திருக்கும் இப்போவுமே, ஆனால் நாட்டுக்கோழி வேகிறதுக்கு எப்படியும் டைம் எடுக்கும். நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், மேலே உள்ள லேயர் வந்துட்டு, ஆனால் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் நாட்டுக்கோழி. ஸோ அதனால தான் தண்ணி ஊற்றாமல் நம்ம ஃபஸ்ட்டு வேக வைக்கிறோம். இப்போது ஒரு 1.5 லிட்டர் தண்ணி, நம்ம பிரியாணிக்கு 1.5 லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும். அதை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ரைஸ் வந்து ஒரு பவுலில் எடுத்துருப்பீங்கள்ல, அந்த பவுலுக்கு 1.5 மடங்கு. ஒரு பவுல் ஃபுல்லாக நீங்கள் ரைஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு 1.5 மடங்கு தண்ணி ஊற்றணும். இல்லை உங்களுக்கு லிட்டர் கணக்கில்னா 1.5 லிட்டர். 1 கிலோ சீரக சம்பா ரைஸில் வச்சு பிரியாணி பண்ணுறதுக்கு 1.5 லிட்டர் தண்ணி நம்ம சேர்த்தா போதும். இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி கொதிக்கும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். உப்பு பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் போடணும். உரைப்பு கரெக்டாக தான் இருக்குது. உப்பு ஒரு 3 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமும் நம்மளுக்கு உப்பு பார்த்து தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் மூடி போட்டு அப்படியே வேகட்டும். இந்த டைமில் நம்ம சீரக சம்பா ரைஸ், 1 கிலோ சீரக சம்பா ரைஸு இது ஒரு 2 தடவை கழுவி நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுறோம். முதல்ல ஊற வச்சிடாதீங்க, இந்த டைமில் ஊற வச்சாதான் ரைஸ் வந்து கரெக்டாக ஊறும், இல்லைன்னா ரொம்ப நேரம் ஊறின மாதிரி ஆகிடும். 5 நிமிஷமாக ஹை ஃப்ளேமில் நல்லா வச்சுட்டோம். நல்லா கொதிச்சுது. அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு 10-15 நிமிஷம் சிம்மில் இருக்குது. இப்போ நம்ம இதை திறந்து பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. சிக்கன் நல்லா வெந்திருக்கும். திறக்கும்போது கேர்ஃபுல்லாக எடுங்க, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எடுங்க, இல்லைன்னா ஆவி அடிச்சிடும். இப்போ நல்ல புகை வருது. இந்த டைமில் ஃபைனலாக ஒரு டேஸ்ட் பார்த்துருவோம். உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுவோம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது ஆக்சுவலாக கரெக்டாக இருக்குது. ஆனால் ஒரு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு எப்போவுமே ஜாஸ்தியாக இருக்கணும். அதனால் ஒரு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொத்தம் 8 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறோம். நீங்கள் ஒரு 6-7 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேருங்க. உரைப்பு வந்து கரெக்டாக இருக்குது, ரொம்ப கூட இல்லை. நம்ம 2 டீஸ்பூன் வத்தப்பொடி போட்டுக்கிறோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ என்ன பண்ணலாம், இந்த டைமில் நீங்கள் வத்தப்பொடி சேர்க்கலாம். நம்ம கொதிக்க தான் சேர்த்து பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போது நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்தாலும் ஓகே தான். இல்லைன்னா பச்சை மிளகா நான் ஒரு 4 பச்சை மிளகாய் இந்த டைமில் சேர்க்குறேன். இந்த டைமில் பச்சை மிளகாய் சேர்க்கும் போதும் அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவரும் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும், உரைப்பும் கரெக்டாக வந்துடும். நல்லா இது கொதிக்குது. சிக்கன்
அதை செக் பண்ணி பார்த்துருவோம். நல்லா வெந்திருக்கும். நல்லா வந்துட்டு சாஃப்டாக வந்துட்டு இந்த டைமில் நம்ம ரைஸை சேர்த்துடலாம். ரைஸு நம்ம சிக்கன் போடும்போது ஊற வச்சுருந்தோம். 1 கிலோ சீரக சம்பா ரைஸ் சேர்த்துருவோம். ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. இது ஒரு 3 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடும். 3 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு தம் கரெக்டான ஸ்டேஜில் தம் போடணும். இப்போ ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். இந்த டைமில் என்ன ஆகும்னா ரைஸு இந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லா வேகும். அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக கிண்டி விட்டுட்டு லெவலாக்கிட்டு தம் போடலாம். 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சு. நான் இப்போ கம்மி பண்ணிட்டேன். திறந்து பார்க்கலாம். திறக்கும்போது கேர்ஃபுல்லாக பாருங்கள். இதுலாம் புகை அடிக்கும். அப்போது கையில் சூடுபட்டுறக்கூடாது. நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்ல வாசம். நல்லா இப்படி ரொம்ப கிண்டாமல் கீழே மட்டும் இது பண்ணி விடுங்க. பாருங்க, தம் போடுற ஸ்டேஜ் வந்துடுச்சு. கரெக்டான ஸ்டேஜு. நல்லா வாசம் அடிக்குது. கேமரா உமன் அங்கேருந்து சூப்பர்னு சொல்கிறாங்க. சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க வாசம். இந்த டைமில் அவ்வளோதான், தம் போடுற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. கரெக்டான ஸ்டேஜ் லெவலாக இருக்குது. ரைஸும் தண்ணியும் லெவலாக இருக்குது. இந்த டைமில் கொஞ்சம் லெவல் மட்டும் பண்ணி விடுங்க. பண்ணி விட்டுட்டு மூடிடலாம். இது மேலே ஏதாவது நீங்கள் வெயிட் வைக்கணும்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டான மூடி இதுலேருந்து வெளியே வராது. அதனால் இருக்கட்டும். 5 நிமிஷம் சேம் 15 நிமிஷம் ரெஸ்டிங் டைம். அதுக்கப்புறம் பிரியாணி எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். 15 நிமிஷம் ரெஸ்டிங் டைம் முடிஞ்சது. வாங்க பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல வாசம் பாருங்கள். நல்ல உதிரியாக இருக்குது பார்க்கும்போதே. லைட்டாக தம்மை உடைச்சி பார்ப்போம். சூப்பர். நல்லா உதிரியாக வந்திருக்கு. சிக்கன் எப்படி வந்துருக்குன்னு பார்ப்போமா? சிக்கன் எடுப்போம். சூப்பராக வந்திருக்கு. சிக்கன் சூப்பராக வந்திருக்கு. அரிசி கலரும் பார்த்தீங்கன்னா நல்ல எல்லோ கலரில் நம்ம மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துருந்தோம். நல்ல எல்லோ கலர். நல்ல ஒரு ஃப்ளேவர். சூப்பராக வந்திருக்கு. நல்லா கீழே வர கம்பி விட்டுட்டு தூக்கி ஒரு தடவை தம்மை உடச்சி விட்ருங்க. இல்லைன்னா கீழே வந்து அப்படியே கட்டி ஆயிடும். டேஸ்ட் பார்த்துலாம். பிளேட் எடுப்போம். பிரியாணி வச்சுட்டு சிக்கன் லெக் பீஸ் சிக்கன். நாட்டுக்கோழி லெக் பீஸ் பார்த்தீங்களா நல்லா பெருசாக இருக்குது. சாப்பிடலாம். நல்லா சூடு. வாசம் சூப்பர் வாசம். பெர்ஃபெக்டாக இருக்குது. உப்பு கரெக்டாக இருக்குது. உரைப்பு கலரும் நல்ல எல்லோயிஷாக இருக்குது. நம்ம மஞ்சப்பொடி போட்டதுனால. நம்ம சிக்கன் சாப்பிட்டு பார்ப்போமா? சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா சுடுது. ரொம்ப சாஃப்டாக இருக்கு. நம்ம பிராய்லர் கோழியா நாட்டுக்கோழியாங்கிற மாதிரியே தெரில. அந்த அளவுக்கு கரெக்டாக வெந்திருக்கு. நம்ம 5 நிமிஷம் ஃபஸ்ட்டு வேக வச்சோம். அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் சிக்கனை வேக வச்சுருக்கோம். சூப்பர் டேஸ்ட்டு. இதே மாதிரி நாட்டுக்கோழி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எல்லா ப்ரொசீஜரும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அவுட்புட் வந்து பக்காவாக இருக்கும். உப்பு வந்து ஃபைனல் ஸ்டேஜில் நான் செக் பண்ண மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உப்பு வந்து நிறைய இதில் நீங்கள் சொல்கிறீங்க அதே மெஷர்மெண்ட் போட்டாலும் சில நேரம் வந்து கம்மியாகிடுதுன்னு. சில உப்பு மாறும். உப்பு கொஞ்சம் பார்த்துட்டு லைட்டாக ஒரு பாயிண்ட் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.